எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 24 தானே? ஆமாம், 24வது பிரவசனம் என்ன சொல்றாருன்னா, நேற்றுக்கு இதில் சொன்னா, நேற்றுக்கு முந்தான தேதி தேவமொற்றேவியனோ முதல்கவியை போலே, தெய்வத்தை பெற்றியனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே நேற்றுக்கு சொன்னது. இன்னைக்கு ஆயனை வளர்த்தேனோ யசோதை போலே அப்படிங்கிற. ஆயனை வளர்த்தேனோ யசோதை போலே. இந்த யசோதை யசோதை கிட்ட குழந்தைய மாற்றி வச்சுட்டு போயிடுறா இல்லையா? யசோதைக்கு தான் பிள்ளை தான் நினச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இது தேவகியோட பிள்ளை. யசோதை வளர்க்குறா. இவளோட பொண்ணு பெண் குழந்தை போய் அங்கே போய் கம்சன்கிட்ட இருந்து தப்பிச்சு அது போய் அது மாயாதேவி சூன்யமாயிடுறா. அவகிட்ட சொல்லிட்டு அது மறைஞ்சு போகிறது. அதெல்லாம் இவளுக்கு தெரியாது யசோதைக்கு. யசோதை தன்னுடைய பிள்ளை தான் நினச்சிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறா. அந்த குழந்தைய வளர்க்கும் போது 10 நாள்லயே விஷமா ஆரம்பிச்சிருது அந்த குழந்தை. 10வது நாள் அந்த கிருஷ்ணனை வளர்க்கறதுக்கு அவ பட்ட யசோதை பட்ட பாட சொல்ற. அது பேச்சு முளையுன்ன கண்டு பிள்ளையும் நில்லாதன்னு நெஞ்சம் ஆய்ச்சலெல்லாம் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன். அந்த பேய் அந்த பூதனை ஏவரா இல்லையா கம்சன், பூதனை அவ பால் கொடுக்குறா. அவ பாலை குடிச்சிட்டு இந்த குழந்தை சத்த நாளைக்கெல்லாம் பார்த்தா அவ அப்படியே செத்து போறா. இது அது மேலே தவந்துட்டு இருக்கு. இவளுக்கு அந்த குழந்தைகிட்ட பாலை கொடுத்துருக்காளே, அந்த விஷப்பாலை கொடுத்துருக்காளே எல்லாம் தோணலையா. இவளுக்கு குழந்தைய பார்த்த உடனே எப்பயுமே அம்மாக்கள் குழந்தை அழுதாலோ இல்லை குழந்தைகிட்ட விசேஷமான திடீர்னு ஒரு மாற்றம் தெரிஞ்சாலோ, குழந்தைகள் அழகா மாதிரி படித்தினாலோ, இல்லை கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தாலோ, கொஞ்ச நேரம் குழந்தைய காணாமல் தேடினாலோ எடுத்த உடனே பால் கொடுப்பாது. அதுக்கு பால் கொடுத்த உடனே அதுதான் அமிர்தம்ன்றது. அதுதான் அமுதம். அந்த அமுதத்தை சாப்பிட்ட உடனே அது அந்த குழந்தை சாந்தமாயிடும். ஒரு செக்யூர்டு ஏரியாவில் நம்ம இருக்கோன்றது, அம்மாவோட அரவணைப்பில் இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுக்கு வந்துடும். செக்யூரிட்டி ஏரியா அதுக்கு பேர். அந்த செக்யூரிட்டி ஏரியாவில் அது இருக்கோன்ற எண்ணம் வந்துடும். அது மாதிரி அவன் பண்ணுவாளாம். அது மாதிரி இவன் ஆச்சரியெல்லாம் போகாத அங்கே பூதம் இருக்கு, பூதத்து மேலே அந்த குழந்தை படுத்துருக்கு, நீ கிட்ட போகாத மாட்டிட்டு போறேன்னு வாழாம். ஆனால் இவன் கேட்க மாட்டான். ஆச்சரியெல்லாம் கூடி அழைக்கவும் நான் முளை தந்து. அவள்லாம் கூப்பிட்டா கூட நான் கேட்கல, குழந்தைய எடுத்து இது கொடுத்தேன், பாலை கொடுத்தேன்னு சொல்றார். அது மாதிரி அந்த பெரியாழ்வார் தான் அந்த குழந்தையா பாவிச்சு பெரியாழ்வார் பாடியிருக்கார். பாடுங்கோ யசோதாவை பற்றி அப்படி ஒரு அருமையான பாடல்கள் எல்லாம், அருமையான பாடல்கள். நீ பெரியாழ்வார் நீராட்டம், வெண்ணெய் அலைந்த குழுங்கும் விளையாடு பூஜையும் கொண்டு திண்ணவனி தேய்த்து கிடக்கிறான்ட்டு எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கே எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் பிரானே நாரணா நீராட வாராய். எண்ணெய் புளிப்பழத்தை வச்சுட்டு காலம் தேய்ச்சி குளிப்பாட்டத்துக்கு போதே தின்னா இந்த ராத்திரி பகல் பூரா வெண்ணெய் அலைந்த குழுங்கும். குணுங்குன்னா புழுதி. வெண்ணெய் அலைந்த குழுங்கும். வெண்ணெயை வெறுமாளி சாப்பிட்றது இல்லை. வெண்ணெயை சாப்பிட்டுட்டு அந்த கையை தரைகிற உடம்பெல்லாம் தேய்ச்சி போனோம். தேய்ச்சினோடனே உடம்பெல்லாம் புழுதி ஆகிடுறதுல அதில் அந்த புழுதி ஒட்டிக்குமா. குணுங்குன்றது மணல் கிடையாது. மணல்லையும் சின்ன டஸ்ட் இருக்கும் இல்லையா, மணலில் தூளாக இருக்கும் பாருங்க, துகள்னு வாழ. அந்த துகள் துமின்னு வா. அதில் அந்த மாதிரி அந்த புழுதி மணல் இருக்கு பார்த்தீங்கன்னா, பவுடரி டஸ்ட்டு, அது ஒட்டிக்கிறதான் உடம்பு பூரா மேலே. மணலாக இருந்தாலும் தட்டி விடலாம், எத்தனை தான் குளிப்பாட்டுவா. ஆனாலும் அந்த புழுதியெல்லாம் மேலே ஒட்டின்னு இருக்க. இதோட இந்த ராத்திரியில் நீ தூங்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். தின்னன ராவுனை தேய்த்து கிடக்க நான் விட்டேன். ராத்திரி பூரா நீ இதை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். எண்ணெய் புளிப்பழம் கொண்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பறதுக்கு எண்ணெயும் புளிப்பழம்ன்றது அந்த காலத்தில் சீக்காய்க்கு பதிலாக புளிப்பழத்தை தேய்ப்பா. புளியை போட்டு தேய்டுவா பாருங்க, பாத்திரத்தையெல்லாம் புளியை போட்டு தேய்ச்சா வெளுத்துருவா. அது மாதிரி புளிப்பழம் கொண்டு இங்கே எத்தனை போதும் இல்லை. எவ்வளோ நேரமா இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன். நன்னல் அரிய பிரானே. நன்னல்ன்றது தான் பிடிக்கிறது. நன்னல் நாங்கள் கிட்ட உன்னை பிடிக்க முடியாது. அரிய பிரானே, என் கையில் நீ மாட்டேன். நாராயணா நீராட வாராயின்னு கூப்பிடுவா. அது மாதிரி நிறைய பாட்டு அந்த பெரியாழ்வாரோட பாட்டு எல்லாமே அந்த குழந்தைய சீராட்டி தாளாட்டி வளர்க்குறது தான். தேவகியோட பாட்டு தான் எல்லாமே. எண்ணெய் குடத்தை ரொட்டி இளம்பிள்ளை கிள்ளை எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே. இந்த பிள்ளையா பயங்கரமான விஷமம். அந்த தீம்புன்னு அதுக்கு எப்பயுமே தீமைனா கெடுதல், ஒருத்தர் கெடுதல் பண்றது. தீம்புன்னா விஷமம். அதை வச்சுக்கோ மனத்தில். அது மாதிரி இந்த குழந்தை இது தீமை செய்யல, தீம்பு செய்யறது நிறையா. எல்லாருக்கும் இடைஞ்சலை பண்றது, தொந்தரவு கொடுக்கறது. ஆனால் விஷமம் அதெல்லாம் குழந்தைக்கே உண்டான விஷமம். அந்த விஷம் வருது. அந்த மாதிரி அந்த குழந்தைய அவள் வளர்க்குறா. யசோதையை வளர்க்கறதுக்கு, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு படாத பாடுபடுறா.
ஒரு தடவை அந்த உரல்ல கட்டி போடுறான். உரல்ல கட்டுறதுக்கு கயிறு போடல. எவ்வளோ பெரிய கயிறை கொண்டு போட்டாலும் ஒரு முழம் சின்னதாக இருக்குது, கட்ட முடியல. கட்ட முடியாமல் போயிடுதுன்னு உடனே கிருஷ்ணன் சிரிக்கிறார். சிரிச்ச உடனே இவன் ஐயோ ஏன்டா இது மாதிரி பண்ணுறேன், என்ன ஒரு நாள் கட்டவே முடியல என்னால் உடனே மறுபடியும் அப்படியே கயிறு எட்டுறது, எட்டுறா மாதிரி பண்ணுறாரு. கயிறை வச்சு தாம உதரன், அதனால தாமோதரன் பேர். கிருஷ்ணனுக்கு தாமோதரன் பேருனா, தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, வயிற்றில் கயிற்றால் கட்டப்பட்டவன் அப்படின்றது. அவன் உரல்ல போட்டு கட்டி போட்டு இந்த உரலை இழுக்க முடியாதுட்டு போறான். கிருஷ்ணன் என்ன பண்றான், அந்த உரலை இழுத்துட்டு ரெண்டு மரம் அங்கே நிற்கிறது. அந்த மரம் ரெண்டையும் வந்து உள்ள பூந்து அது வந்து குபேரனோட பிள்ளைகள் ரெண்டு பேரும். அவ ஒரு சாபத்தால அந்த நலகூபன் சுக்ரீவன் நலகூபன் பேர், அவ ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரை அவளை வந்து இது கொடுக்குறான், அவளுக்கு மோட்டம் கொடுக்குறாரு. அதை வந்து அந்த உரலை பூந்து மாட்டி சாட்சி, அந்த மராமரத்தை சாட்சி அவள் எழுந்துக்கிறா. எழுந்தோடனே அவள் ரெண்டு பேரும் சேவிக்கிறா. சேவிச்சோடனே அவரை வாழ்க்கை மேலே அனுப்பிச்சுக்கிறா. அது நலகூபன் மணிக்கிரீவன் ரெண்டு பேர். அவதான் குபேரனோட பிள்ளைகள். அவ ஒரு சாபத்தால அங்க வந்து மரமா நிற்கிறான். தேங்க்யூ. இது மாதிரி அவர் பண்ண ஒவ்வொரு காரியங்களும் ஒரு காரண காரியத்தோடு தான் பண்றாரு. ஆனா அது யசோதைக்கு தெரியாது. அந்த பின்னாடி அந்த மரத்துல சாட்சி அவளுக்கு வந்து அது மாதிரி சாபம் இருக்கு. குபேரனோட பிள்ளைகள் ரெண்டு பேரும் அந்த மரத்தை சாட்சி, அந்த கிருஷ்ணனோட கையால நீங்க வந்து கிருஷ்ணன் உங்களை சாட்சி உங்களுக்கு மோட்சம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாபம் இருக்கும். அதே மாதிரி பண்ணுவார். இவர் பிறவி எடுத்ததுலயே நிறைய பண்றாரு. அது மாதிரி நிறைய பண்றாரு இவர் வந்து அந்த மாதிரி நிறைய பண்றார். அது மாதிரி பிறவி எடுத்து தன்னுடைய பிறவியில எப்படி வேணாலும் பண்ண முடியும். நான் பிறவியை வந்து தன்னுடைய பிறவியில இந்த குழந்தையா இருந்தப்பயே அவ்வளவு காட்டுறார். இந்த குழந்தையோட விஷமம் இருக்கு இல்லையா, அந்த விஷமத்தை அந்த குழந்தைய வளர்க்குறதுன்றதுக்கு அவ்வளோ பெரிய பாடு. அந்த அம்மாக்கள் படுற பாடு. பால் கட்டின்றோம், குழந்தை சாப்பிடாது. குழந்தை சாப்பிட்ற நேரத்தில் அதுக்கு பசி எடுக்கிற நேரத்தில் இவகிட்ட பால் இருக்காது. பால் இருக்கிற நேரத்தில் அது பசிக்காது, சாப்பிடாது. கட்டிண்டி வாளுக்கு வலிக்கும். அதுலேருந்து ஆரம்பம், இந்த பால் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பம். அந்த குழந்தைகள் அதை ஆரம்பித்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தை ஓரளவு ஒரு வயசுல ஒரு மாதிரி தனக்குத்தானே எல்லாம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசுக்கிட்ட ஆனாதான் அதுகளோட இது மாறும். அப்பயும் வேற மாதிரி இருக்கும் படுத்தல். குழந்தைகளோட படுத்தல்ன்றது அப்போ வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளை அதை ஆள முடியாத படுத்தும், நம்ம சொல்றதை கேட்காத படுத்தும், அந்த மாதிரி எல்லாம். ஆக குழந்தை வளர்க்குறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றா. இங்க அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, ஆயனை வளர்த்தேனும். ஆயன்னா ஒரு மாட்டுக்கார பையனா தானே அவர் நினைச்சிட்டு இருக்கா, தன்னுடைய பிள்ளையா தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஆயன்றது அந்த இடை குலத்தை சேர்ந்த பிள்ளை. ஆயனை வளர்த்தேனும், அந்த குழந்தைய நான் வளர்த்து எடுத்தேனோ. யசோதை போல, யசோதை மாதிரி நான் எங்கால அவளை வளர்த்தேனா, கண்ணனை வளர்த்தேனா, நான் கிருஷ்ணனை வளர்த்தேனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண எலிப்புழுக்க மாதிரி, வரப்புல இருக்க எலிப்புழுக்க மாதிரி. நான் ரொம்ப சாதாரண ஆளு, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்ன எதுக்கு நீங்க போறது தடுக்கிறீங்க, நான் போறது தான் நல்லது அப்படின்னு வரீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. அழகான வார்த்தை அது. ஆயனே வளர்த்தேனே யசோதை போலன்றது அவ சொன்னது இல்லை. தன்னை வந்து ஒரு முயல் புழுக்கன்னுவா. எலிப்புழுக்க கூட முயல் புழு. அப்பெல்லாம் முயல் நிறைய உலகத்தவா இருக்கும், எங்க பார்த்தாலும் இந்த முயல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுனால நான் ஒரு சாதாரண முயல் புழுக்க, என்ன போய் நீங்க இவருக்கு ஈடா சொல்றீங்களே, கிருஷ்ணனுக்கு ஈடா. நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் வந்து இந்த ஊர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்னுடைய காரியத்தை பார்த்தேன்னு நான் இந்த ஊரை விட்டு வெளியே போறேன் அப்படின்னுவா. கடைசியில் ராமானுஜர் நிறுத்திடுறாரு அவளை, அது வேற. ஆக இப்படியாக இந்த 24வது பிரவச்சனம்
ஆயனை வளர்த்தேனோ யசோதை போலேன்ற அவளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஒரு சாதாரண இடைப்பண்ணவ, அவன் பால் விற்கிற பொம்னா, பால் கலந்து விற்கிற பொம்னாட்டி, அவ போனார் இனத்தை சேர்ந்தவ. அவ சொல்லுவா, இவ்வளவு விஷயத்தையும் சொல்லுவா. அதைத்தான் பார்த்து ராமாஜர் ஸ்டன் ஆகி போய் அவளை இன்னும் சொல்லு இன்னும் சொல்லுன்றே இருப்பார். நாளைக்கு அடுத்தது பார்ப்போம்.